இலங்கை இறுதிப் போரின் போது விடுதலை புலிகள் அந்நாட்டு இராணுவத்திடம் சரணடைந்தது தொடர்பாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மீது இலங்கை வடக்கு மாகாண உறுப்பினர் ஆனந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை சுமத்தியுள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பில் திருகோணமலை அரசியல் பொறுப்பாளராக இருந்தவர் ஆனந்தியின் கணவர் சசிதரன். இறுதிக்கட்ட போரில் இராணுவத்திடம் சரணடைந்த அவர் அதன் பின் என்ன ஆனார் என தெரியாத நிலையில் தமது கணவரை திருப்பி ஒப்படைக்குமாறு சசிதரனின் மனைவியும் இலங்கை வடக்கு மாகாண சபை உறுப்பினருமான ஆனந்தி முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். நீதிமன்றத்தில் மனு கொடுத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஆனந்தி தமது கணவர் சசிதரன் 2009 வருடம் மே 16 இரவு 8 மணிக்கு முள்ளிவாய்க்காலில் சரணடைவதற்கு முன்பு கனிமொழியுடன் சேட்டிலைட் போனில் பேசியதாக கூறியுள்ளார். முதலில் சரணடைந்து விடுங்கள், விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கிறோம் என கனிமொழி அப்போது உறுதியளித்ததாக ஆனந்தி தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து தமது கணவர் சசிதரன் கிறிஸ்துவ பாதிரியார் ஒருவர் முன்னிலையில் 100 விடுதலை புலிகளுடன் சென்று இலங்கை இராணுவத்திடம் சரணடைந்தார் எனவும் ஆனந்தி குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியிடம் பேசிவிட்டு கனிமொழி உறுதியளித்ததால் தமது கணவர் இம்முடிவை எடுத்ததாகவும் அவர்கள் போனில் பேசும்போது தாம் அருகில் இருந்ததாகவும் ஆனந்தி குறிப்பிட்டுள்ளார். சரணடைந்தவர்களுக்கு என்ன நேர்ந்தது என கேள்வி எழுப்பியுள்ள ஆனந்தி, இந்த விஷயத்தில் கருணாநிதி கனிமொழி ஆகிய இருவரும் சரணடைய சொன்னது பற்றி தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இந்த விஷயத்தை பலமுறை தாம் சொல்லி இருப்பதாகவும் இதுவரை அவர்களிடத்தில் இருந்து பதில் கிடைக்கவில்லை எனவும் ஆனந்தி தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தை தமது ஆட்கொணர்வு மனுவிலும் ஆனந்தி குறிப்பிட்டுள்ளார்.